வாங்கங்க இந்த முகத்துல இருக்கிற இந்த கரும்புள்ளி, முகப்பருவெலாம் அது போக்குறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். எனக்கு வந்து நெறைய பிம்பிள்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கேனான்னு எனக்கு ரொம்ப டியூட்டில அலைச்சலுங்கிறதுனால முகம் ஃபுல்லா ரொம்ப அசிங்கமா இருந்தது. அப்படியே பெரிய பெரிய பிம்பிள்ஸா பார்க்கவே ரொம்ப மோசமா இருந்துச்சு. எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா அப்பவும் சரியாகல. எல்லாம் என்ன சொன்னாங்க, "தண்ணி நெறைய குடிங்க" அப்படின்னாங்க. ஆனா தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். அது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ஹீட்ட குறைக்கும். அது ரொம்பவே நல்லது தண்ணி குடிக்கணும். அது இல்லாம சரி ரொம்ப அது தண்ணி குடிச்சா மட்டும் போதுமா? நம்ம முகத்துக்கு வேற என்ன பண்றது? அப்படிங்கிற யோசிக்கிறப்ப யூடியூப்ல ஒரு ஒரு யூடியூபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அந்த சேனல் பேர் எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் இல்ல. அவங்க வந்து இந்த இங்க தெரியுது பாருங்க. அதிமதுர பொடி. இது அடுத்து சந்தனப்பொடி சந்தனப்பொடி அப்புறம் துளசி பொடி துளசி பொடி இது வந்து மிளகு. நான் வந்து இது பாக்கெட் சரி வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இது வாங்கலை. அதனால் மிளகுத்தூள், அப்புறம் கடுக்காய் பொடி கடுக்காய் பொடி, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள். இது எல்லாத்தையுமே வாங்கிக்கணும். இது எத்தனை பொருள்? 6 பொருள் வரும். இதெல்லாம் வாங்கி சும்மா ஒரு இந்த இந்த ஸ்பூனில் இதில் ஒரு ஒரு எல்லாம் ஒரு ஸ்பிஞ்சளவு இந்த மாதிரி இந்த அளவு மட்டும் இப்படி 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 எடுத்து இப்படி போடுற மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ போதுமான அளவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும்ல. அந்த அளவு மட்டும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஒரு இதில் போட்டு இத்தினூன்னு தண்ணி மட்டும் தெளித்து நல்லா இப்படி இது பண்ணி முகத்துக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 20 நிமிஷம் கரைஞ்சி அதை வந்து கழுவுனோம்னா உண்மையாலுமே நல்ல ரிசல்ட்டுங்க. நான் 3 நாள் தான் போட்டேன். எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் முகத்தில். என் ஃபேஸை ஃபோட்டோ எடுக்க போயிட்டு அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அந்த சிஸ்டர் சொன்னது எனக்கு உண்மையாலுமே 100% அந்த சிஸ்டர் சொன்னது உண்மையாலுமே 100% எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அந்த அப்படியே ஒரு மாதிரி பழுத்த மாதிரி இருக்கும் முகம் ஃபுல்லாக. அது வந்து அப்படியே ஒரு மாதிரி வாடிருச்சு. வாடி இப்போ அமுந்துருச்சுங்க. ஃபேஸ் அப்படியே பிரைட்டாக இருக்குதுங்க. 2 நாளையிலே உண்மையாலுமே ரிசல்ட்டு. அந்த சிஸ்டர் வந்து 48 நாள் போட சொல்லியிருக்காங்க. 40 நாள் அந்த டைம் போட சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போவே எனக்கு 2 நாள்லேயே நல்ல ரிசல்ட்டு. எனக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நிறைய பிம்பிள்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா காலையிலையும் நைட்டும் போடுங்க. காலையிலையும் மதியமும் போடுங்க. கண்டிப்பாக க்யூர் ஆகும் அப்படின்னு காலையிலையும் நைட்டும் போட சொன்னாங்க. நைட்டு போட சொன்னாங்க. நான் அதே மாதிரி காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே சாப்பிட்டு அந்த மாதிரி டைமில் போட்டேன். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கரைச்சி கழுவிட்டேன். என்ன சுடு தண்ணியில் தான் கழுவணும். பச்சை தண்ணியில் கழுவணும். கழுவிட்டு பச்சை தண்ணியில் கழுவணும். நல்லா ஜில்லுன்னு இருக்குல்ல தண்ணி, அந்த தண்ணியில் கழுவிட்டு முகத்தை அப்படியே லைட்டாக அப்படி டவல் வச்சு இப்படி ஒத்தி எடுத்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. நல்லா இருக்குங்க ஃபேஸ். உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. அந்த சிஸ்டருக்கு உண்மையாலுமே நான் தேங்க்யூ சொல்லணும். நல்லா பார்த்துக்கோங்க. அதிமதுர பொடி, சந்தன பொடி, மிளகு பொடி, கஸ்தூரி மஞ்சள், துளசி பொடி, கடுக்காய் பொடி. இப்போது மிளகு பொடி வந்து நம்ம லைட்டாக இது நிறைய போட வேணாம், லைட்டாக போட்டுக்கலாம். சந்தன பொடி, கஸ்தூரி மஞ்சள்லாம் கூட கொஞ்சம் இந்த அளவுகளுக்கு ஒரு 1/4 அளவு அதிகமாக எடுத்துக்கலாம். ஆனால் மிளகு பொடி இது வேணால் கொஞ்சம் கம்மியாக போட்டு லைட்டாக எரியுது. ஆனால் நல்லா இருக்குங்க ஃபேஸு. உண்மையாலுமே குட் ரிசல்ட்டுங்க. அதனால தான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சிஸ்டரோட யூடியூப் லிங்க் வேணால் கீழே இதோட அட்டாச் பண்ணி விட்றேன். தேங்க்யூ.